எனக்கு பிடிக்கும். ஐஸ் அ ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் அது இன்னும் பார்க்க போகிற சீரிஸ் நேம் என்னன்னா காதலிக்கிற நிலமில்லை எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இஸ் ஆஃப் ஃபேமிலி எனக்கு ஜட்ஜ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. பட் இந்த ஸ்டோரியில் நீங்கள் ஜட்ஜ் பண்ணி இந்த ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பதிலை நான் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்கேன். என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரீஸனா எல்லாம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாங்க ஸ்டேட்டா கதைக்குள்ள போயிடலாம். என்னால அவங்க கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் தூங்க போயிட்டாரு. அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருந்தேன். அடுத்த நாள் என் அம்மா எனக்கு கால் பண்ணி தங்கச்சி மேரேஜுக்கு தாலி எடுக்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், உடனே வான்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்களா. ஸோ நான் போன உடனே என் அம்மா கிட்ட எங்க ஹஸ்பண்ட் வரலையான்னு கேட்டாங்க. அப்ப நான் கிட்ட இல்லம்மா அவர் பிஸின்னு சொன்னா. அப்ப என் அம்மா கிட்ட சொல்ல வரும்போது கரெக்டா அங்க பிரார்த்தனா வந்து என் அம்மா கிட்ட ஹாய் ஆண்டி ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு அம்மாவோ ஃபைன் நீ மட்டும் தான் வந்திருக்கியான்னு கேட்டாங்க. அப்ப அவளோ அவங்கள மேல இருக்காங்கம்மா, நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன், மேல போங்கன்னு சொல்லி அவங்கள அமுச்சு விட்டா. பிரார்த்தனா அவ கார்டை என்கிட்ட கொடுத்தா. அப்ப நான் அவகிட்ட இதே என்கிட்ட கொடுக்குறேன்னு கேட்டேனா. அப்ப அவளோ தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க, நான் கூட இருக்கேன், லைக் ஒரு கம்பெனினா இருப்பேன், இந்தாங்க பிடிங்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாளா. அப்ப நான் அவகிட்ட வேண்டாம் நீ இதை வச்சுக்கோன்னு சொன்னேன். அப்ப அவளோ இதை நீ மட்டும் வாங்கல, இனிமே நான் அவகிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னா. அப்ப நான் அவகிட்ட நீ என்கிட்ட பேசணும்னு சொல்லி கேட்டேனா. அப்ப அவளோ அமைதியா இருந்தா. அதே சேம் டைம் என் அவ அம்மாவோ ஒன்னா கீழே இறங்கினாளா. அப்போ பிரார்த்தனாவோ என்னம்மா கீழே இறங்கிட்டு இருக்கேன்னு கேட்டா. அதுக்கு அவங்க அம்மாவோ இல்ல ஃபர்ஸ்ட் தாலி வாங்கிடலாம், தென் அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கலாம்னாங்க. அது ஃபர்ஸ்டே டிசைட் பண்ண மாட்டீங்களா, மேலே ஏறி கீழே இறங்கி ஏமா அப்படி பண்றீங்க வயசான காலத்துலன்னு கேட்டா. அப்ப அவங்களோ நம்ம ஒன்லி 5 மெம்பர்ஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்களா. அப்ப பிரார்த்தனாவோ டோன்ட் வரிமா அப்பா ஆன் த வே, நீ தெளிவா அந்த முடிவு எடுக்காத, மேலையும் கீழே நடந்துகிட்டே இரு, நீ மட்டும் அலையிறது இல்லாம அவங்களையும் கூட சேர்ந்து அலைய வைக்கிறேன்னு சொல்லி திட்டினாளா. அப்போ என் அம்மாவோ இட்ஸ் ஓகேடா ஃப்ரீயா விடுனாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஜுவல்லரி ஷாப் போனோம். அப்போ பிரார்த்தனாவோட அம்மா தாலியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களா. அப்போ பிரார்த்தனாவை கூப்பிட்டு நீயும் பார்க்கல இல்லைன்னு கூப்பிட்டாங்க. அப்போ பிரார்த்தனாவோ வரேன்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டா அவளுக்கு ஃபோன் வந்துச்சா. தென் அவ ஃபோன் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்சா. கால் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ஹக் பண்ணி நீங்க வரன்றத ஏன் கிட்ட சொல்லலன்னு நடிச்சா. அப்ப பிரார்த்தனாவோ என் அண்ணாவோட மேரேஜுக்கு நாங்க தாலி எடுக்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா பிரார்த்தனாவோட பிரதர் விகாஸும் என் தங்கச்சியவங்க வந்தாங்க. அங்க பிரார்த்தனா கிட்ட ஒரு என்ன லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டாரா. அதுக்கு பிரார்த்தனாவோ இல்லைண்ணா கரெக்டா வந்திருக்கேன்னா. நாங்க தாலி வாங்கும்போது பிரார்த்தனா எங்க கிட்ட வராம அந்த பொண்ணுகிட்டே தொடர்ந்து கலர் போட்டுட்டு இருந்தா. தென் நாங்கள் தாலி வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்ததா நாங்கள் ட்ரெஸ் கடைக்கு தான் போனோம். அவள் பிரார்த்தனாட்ட பேசியிருந்த பொண்ணு அண்ணா என்னை மறந்துட்டீங்க பாருங்கண்ணா. அவள் பிரார்த்தனாவோட அண்ணன் விகாஸ் ஒன்று எப்படி என்னால் மறக்க முடியும், என்னை ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸம் சொன்னது நீ தானே, ஹவு கேன் ஐ ஃபர்கெட் யூ, என்னால் உன்னை மறக்கவே முடியாதுன்னு சொன்னானா. அப்போ கரெக்டாக அந்த பொண்ணு சாரி ப்ரோ பட் இந்த டைம் பிரார்த்தனா அவங்களோட ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொன்னா. அது வரைக்கும் சைலண்டா இருந்த என் தங்கச்சி பிரார்த்தனான்னு சொன்ன உடனே அவளும் அந்த டாக்குள்ள இன்வால்வ் ஆயிட்டா. அந்த பொண்ணு தொடர்ந்து பிரார்த்தனா பத்தி பேசிட்டே இருந்தாளா. தென் உடனே என் தங்கச்சி அந்த டாபிக்கே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டா. ஏய் என்னடா நடக்குதுன்ற மாதிரி நான் ஓரமா நின்று பார்த்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு பிரார்த்தனா கிட்ட இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டா. அப்ப பிரார்த்தனாவோ இல்ல மெடிசன் படிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா. அது கேட்டாவ நீ டாக்டரான்னு கேட்டா. அதுக்கு பிரார்த்தனா 4 years முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் இன்டர்ன்ஷிப் பண்ண போறேன், இன்டர்ன்ஷிப் லெட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னாளா. அதுக்கு அந்த பொண்ணு எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டா. SRK ஹாஸ்பிட்டல் தான் சொன்னாடா. அது கேட்ட அந்த பொண்ணு SRK ஹாஸ்பிட்டலா டேம் காட்னு சொன்னா. அது கேட்ட என் தங்கச்சியோ ஓ நீங்க அங்கதான் இன்டர்ன்ஷிப் பண்ண போறீங்களான்னா. அப்ப நானும் அது கேட்ட என் தங்கச்சி என்ன நீங்களும் அங்க இன்டர்ன்ஷிப் பண்ண போறீங்களா அந்த பொண்ணு கிட்ட கேட்டாளா. அதுக்கு அந்த பொண்ணு நோ அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரே அப்பாதான், ஆல்ரெடி என் டிகிரி முடிச்சிட்டேன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னான். அவ பிரார்த்தனாவோ ஓகே தென் ஹாஸ்பிட்டலோட மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாய் சொன்னாலா. அப்ப அந்த பொண்ணு அவளை பிடிச்சி எடுத்து கடத்துல கிஸ் பண்ணி பாய்னு சொல்லிட்டு போனா. அந்த பொண்ணு அந்த பக்கமா போன உடனே என் தங்கச்சி போய் அவ கர்ச்சிஃப் வச்சு அந்த லிப் மார்க்கை கிளியர் பண்ணிட்டு இருந்தா. அந்த டைம் நான் எப்படி நின்றுட்டு இருந்தேன்னா என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னால வேற என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் மேரேஜ்க்கான ட்ரெஸ் எல்லாம் வாங்கறதுக்காக நாங்க ஷாப்புக்கு போனோம். நாங்கள் கடைக்குள்ள நுழைஞ்ச உடனே என் தங்கச்சி மாமியார் அதாவது பிரார்த்தனோட அம்மா ஒரு 1 lakh ஒரு பட்டு சாரி எடுத்து வச்சுட்டு இதான் எனக்கு வேணும்னு சொன்னாங்க. அவ பிரார்த்தனா அவ அம்மா கிட்ட போய் உங்களுக்கு மேரேஜ் இல்ல விகாஸ்க்கும் அன்னைக்கு தான் மேரேஜ்ன்னு சொன்னா. அது கேட்ட அம்மாவோ நான் அவரோட மாமியார்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் விகாஸ் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போய் பில் போட்டு வாங்கிட்டு வந்தா.
தென் உடனே பிரார்த்தனா என் அம்மா கையையும் என் சிஸ்டர் கையையும் பிடிச்சி எடுத்துட்டு போய் உங்களுக்கு என்ன saree வேணுமோ வாங்கிக்கோங்க, காஸ்ட்டை பார்க்காதீங்க, முகூர்த்த சாரியும் கூறப்படவையும் அவன் வாங்கி தருவான்னு சொன்னான். தென் அதுக்கப்புறம் என் தங்கச்சி ஒரு ரெட் கலர் சாரியை செலக்ட் பண்ணா. அதை பார்த்தவ உங்களுக்கு ஓகேவா இல்ல வேற சாரி பார்க்கலாமான்னு கேட்டா. அதுக்கு என் தங்கச்சியோ இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அப்புறம் என் அம்மாவும் ஒரு சாரி எடுத்து கொடுத்தாங்க. தென் அதுக்கப்புறம் பில் போட்டு கொண்டு வந்து என் தங்கச்சி கையில கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஸ்டிச்சிங் ஷாப் இருக்கு, உங்க சைஸை கொடுத்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு கீழே போறதுக்குள்ள அவங்க ஸ்டிச் பண்ணி வச்சிருவாங்க, அப்படி இல்ல டைம் ஆச்சுன்னா நான் இங்கவே இருந்து அதை வாங்கிட்டு வந்து உங்க கையில கொடுத்துறேன்னு சொன்னா. தென் அதுக்கப்புறம் விகாஸ் ஓகே இப்ப என் பொண்டாட்டிக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்டானா. பிரார்த்தனாவோ ஓகே பிரதர் கேரியான்னு சொல்லி சொன்னான். தென் அதுக்கப்புறம் விகாஸ் வந்து பிரார்த்தனா கிட்ட நீ சாரி எடுத்துக்கிறியான்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு பிரார்த்தனாவோ நோன்னு சொன்னா. அப்ப விகாஸ் பிரார்த்தனா இது என் மேரேஜ், உன் அண்ணா மேரேஜ்க்கு ஒரு சட்டையும் பேண்ட்டையும் போட்டு சுத்துவா, நாத்தனார் வேலைக்கெல்லாம் பிடிக்கணுமா ப்ளீஸ், அண்ணனுக்காக அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாரி கட்டேன்னு சொல்லி கேட்டான். அப்ப பிரார்த்தனாவோ ஆஸ் பர் விஷ் ஓகே நான் பண்றேன்னா, இது வரைக்கும் நான் சாரி கட்டினது இல்ல, ஓகே பிரதர் உனக்காக கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு சாரி செலக்ட் பண்ணா. அதை பார்த்து அவண்ணா ஓகே உடனே ட்ரையல் ரூம் போய் இதை கட்டிட்டு வான்னு சொல்லி சொன்னானா. அதுக்கப்புறம் அவன் ட்ரையல் ரூம் போனா. நாங்களும் அவ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா. அப்ப என் சிஸ்டர் வாய வச்சுட்டு கம்முன்னு இல்லாம அவ இப்பதான் சாரியை கட்டத்துக்கு ட்ரை பண்றா. அப்போ விகாசோ அதுக்கு இல்ல நான் போய் அவளுக்கு கட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு விகாஸ் அப்படி ஹெல்ப் பண்ணா உன் அக்கா போட்டோம், நீ அமைதியா இங்க நில்லுன்னா. அப்ப ஏன் வயசு வாய வச்சுட்டு கம்மன் இல்லாம என்ன ஏன்டி இதுல கோத்து விடுற அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டேன். என் மூச்சு பார்த்த விகாஸ் டோன்ட் வரி அவளுக்கு சாரி நல்லாவே கட்ட தெரியும்னு சொன்னானா. அதே சேம் டைம் பிரார்த்தனா சாரி கட்டிட்டு வெளில வந்தா. பாக்குறதுக்கு பியூட்டிஃபுல் உமனா இருந்தாளா. அதை பார்த்து எல்லாருமே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருந்தாங்க. என்னோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சுது. அந்த துடிப்பு சத்தம் சதஸ்கோப்பே இல்லாம என் காதுல கேட்டுச்சு. அப்ப நான் எச்சு முழுங்குறதே மறந்து போய் நின்றுட்டு இருந்தேன். என் மூச்சு காத்து ரொம்ப சூடா வந்துச்சு. அப்போ அவ பிரதர் என் பக்கத்துல நின்றுந்தனால அவன் என் கிட்ட வந்து அதாவது அவன் அண்ணன் முன்னாடி வந்து நின்று இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாளா. அப்ப நான் அவகிட்ட செம்மையா இருக்கேன்னு. அப்ப எல்லாரும் என்ன பார்த்தாங்களா, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன, வேற ஒண்ணும் இல்லை என்ன. அதே சேம் டைம் விகாஸ் இது வரைக்கும் எனக்கு ஒரு சிஸ்டர் தான், பட் இப்போதான் எனக்கு ரியலைஸ் ஆகுது நீ என் சிஸ்டர்னு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ பிரார்த்தனாவோ அவங்க அண்ணாவை ஓங்கி ஒரு குத்து விட்டா. அப்ப விகாஸ் என்ன பார்த்தானா. இல்ல அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த சாரி அவளுக்கு சூட்டபுளாவே இருக்குன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் விகாஸ் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்தாச்சான்னு சொல்லி கேட்டேன். நாங்க எல்லாரும் ஓகேன்னு சொன்னோமா. தென் அதுக்கப்புறம் நாங்க பாய் செக்ஷன் போனோம். நாங்க பாய் செக்ஷன் போன உடனே கரெக்டா பிரார்த்தனோட அப்பா அங்க வந்து நின்னாரு. இப்போ கரெக்டா என் தங்கச்சி மாமியார் அதாவது பிரார்த்தனோட அம்மா விகாஸ்க்காக ஒரு 25K ஒரு கோட் ஒன்று எடுத்தாங்க. இப்போ பிரார்த்தனா அம்மா இந்த கோட்டோட காஸ்ட் என்னன்னு தெரியுமா, 25K 25,000 அப்படின்னு சொன்னாலா. அப்போ அவங்க அம்மாவோ அதுக்கு என்ன போன்னு கேட்டாங்க. அப்போ பிரார்த்தனா அம்மா 25K அது ஏமா அப்படி பண்றேன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு அவங்க அம்மாவோ லைஃப்ல ஒன் டைம் தான் அதுல என்ன போன்னு கேட்டாங்க. அப்ப பிரார்த்தனாவோ லைஃப்ல ஒரு நாளுக்காக 25K செலவு பண்ணுமா. ஒரு பிரார்த்தனாவோட அம்மாவோ நான் பிரார்த்தனா கிட்ட நீங்க வராதுன்னு சொல்லி சொன்ன, என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனா. அப்போ அங்க ஒரு சேல்ஸ் பாய் வந்தானா. அவனை கூப்பிட்டு வச்சு உன் பேர் என்ன சொல்லி கேட்டானா. அதுக்கு அவனும் என் பேரு கலீல்னு சொன்னான். அது கேட்ட அவளோ வாவ் கலீல் என்ன ஒரு அழகான பேர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து அவன் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தா. அதே சேம் டைம் இந்த பக்கம் என் சிஸ்டர் மாமியார் பிரார்த்தனோட அப்பாவுக்கு அதாவது அவங்களோட ஹஸ்பண்ட்காக ட்ரெஸ் எடுக்க சொல்லி போனாங்களா. அப்ப அதுக்குள்ளே அவரு ஆல்ரெடி என் ட்ரெஸ்ஸை நான் வாங்கிட்டேன், பில் கட்டினா மட்டும் போதும், ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம், பில் கட்டினா மட்டும் போதுன்னு சொன்னாரா. அதை பார்த்து விகாஸ் ட்ரெஸ்ஸை வாங்கி பார்த்துட்டு பா ஜஸ்ட் 2K தான்ப்பா நீ சூப்பர் பான்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு போய் பில் போட்டு வந்தாரு. தென் அதுக்கப்புறம் நாங்க ஹோட்டல் போனோம். பிரார்த்தனா அவ அம்மா கிட்ட அம்மா எமர்ஜென்சி காலேஜ் போனோம் பாய்ன்னு சொல்லிட்டு சாப்பிடாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அப்ப அவ அம்மாவோ அந்த ஓடுகாலி கால் பண்ண வைப்பா, அதான் உடனே பதறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாலா. அப்ப விகாஸ் அம்மா உங்களுக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரியல, அப்படி ஏம்மா ஏன் ஆரம்பிக்கிறீங்க. ஆக்சுவலி பிரார்த்தனோட அப்பா ஒரு பேக்கரி ஓனர். எஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் இந்த பேக்கரியை டேக் ஓவர் பண்ணுவார்னு நினைச்சாங்க. பட் ஆனா அவர் சொந்தமா வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சிட்டார்.
விகாஸ் என்கிட்ட அவங்களுக்குலாம் அவளை பற்றி தெரியாது. ஸ்கூலோட எண்டிலே தானாவே ஓன் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சா. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அவரோட பேக்கரியை டேக் ஓவர் பண்ணது அவள் தான். ஃபர்ஸ்ட் என் அப்பா என்ன நினச்சான்னா, என் அப்பாவுக்கு அப்புறம் நான் அதை டேக் ஓவர் பண்ணுவேன்னு நினச்சாரு. பட் எனக்கு அது பண்ண பிடிக்கல. நான் ஹைதராபாத் போயிட்டேன். என் அப்பாவுக்கு அப்புறம் பிரார்த்தனா தான் அதை டேக் ஓவர் பண்ணா. இப்போ 4 பிரான்ச் இருக்கு. ஒர்க்லேயும் சரி படிப்புலையும் சரி ரொம்ப பிஸியாக இருக்கா. அவரோட மேனேஜர் ஸ்ரேயாவையே அவர் டேட் பண்றேன்னு ரூம் சுத்திட்டு இருக்குன்னு சொன்னா. ஆக்சுவலி பிகாஸ் அவரோட ஃபுல் நேம் சொல்ல மறந்துட்டாரு. அவரோட நேம் என்னன்னா ஸ்ரேயாந்த். ஸ்ரேயாந்த் நேம பிரார்த்தனை தான் சுருக்கி ஸ்ரேயான்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பா. அது அப்படியே அவ ஃபேமிலிக்கும் ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சிச்சு. ஸ்ரேயாவை டேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்ட உடனே என்னமோ எதையுமே சுக்குநூறா உடஞ்ச மாதிரி இருந்தது. அதை கேட்ட என் அம்மா தங்கச்சியும் ஒண்ணுமே புரியாம இருந்துட்டு இருந்தாங்க. ஓ, அவன் ஃபுல் நேம் சொல்ல மறந்துட்டல, அவன் பேரு ஸ்ரேயாந்த்னா. அப்ப கரெக்டா அவன் ஏதோ கூப்பிட்டு விட்ட மாதிரியே அங்க வந்தவன் எங்க அவன்னு சொல்லி கேட்ட உடனே, ஏய் இப்பதான்டா அவன் போனா, வெளியே போறா, நீ உள்ள வந்து நிக்கிற. ஓ, என் ஃபேமிலி கிட்ட உன்னை இன்ட்ரோ பண்ண மறந்துட்டல, இவன் தான் ஸ்ரேயாந்த், பிரார்த்தனாவோட மேனேஜர். அப்புறம் ரூமர் அப்படின்னு சொல்ல எடுத்துக்கொள்ள ஸ்ரேயாந்த் அவனை ஸ்டாப் பண்ணி, நான் இப்ப என்ன பண்றது, அவ என் மேல செம்ம கோவத்துல இருக்கா, அப்ப என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்டானா. அப்ப விகாஸோ ஸ்ரேயான்னு சொல்லி கூப்பிட்டானா. அதுக்கு ஸ்ரேயாந்த் என்ன ஸ்ரேயாந்த்னு கூப்பிடுன்னா. அப்ப அவனும் ஓகேடா ஸ்ரேயாந்த். தங்கச்சி ஒரு ஆட்டோ பொம்மை மாதிரி, நீ அவளை பத்திரமா பாத்துக்கினாலும் வெடிப்பா, பத்திரமா பாத்துக்கலனாலும் வெடிப்பா. என் தங்கச்சி ஒரு அட்டாமிக் பாம் மாதிரி, நீ அவளை பத்திரமா டேக்கர் பண்ணிக்கினாலும் வெடிப்பா, பண்ணாம விட்டாலும் வெடிப்பான்னு சொன்னான். அதை கேட்ட ஸ்ரேயாந்த் இப்ப நான் என்னதான் பண்ணட்டும்னு சொல்லி கேட்டான். அதுக்கு ஸ்ரேயாந்த் அவன் பக்கத்துல கூப்பிட்டு அவன் காதுல வேகமா, அதுவும் தலையெழுத்து, என்னால எதுவும் பண்ண முடியாது, போய் அவளை பாருன்னு சொல்லி சொன்னான். அதே சேம் டைம் ஸ்ரேயாந்துக்கு கால் வந்துச்சு. அதை அட்டன் பண்ண உடனே பையன் பதறிட்டான். காலை அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டானா. அப்போ அந்த பக்கம் பிரார்த்தனாவோ, டே ஸ்ரேயா எங்கடா போய் தொலைஞ்ச, இப்போ மட்டும் நீ கையில மாட்டின செத்தடா மோனே அப்படின்னு சொல்லி அவ காலை கட் பண்ணிட்டா. என்னோட ஸ்ரேயாந்தோ, நான் செத்த, என்ன அவ கொல்ல போறா, நான் செத்தன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்ப விகாஸ், ஓகே நீ சாகத்தான் போற, அதுக்கு முன்னாடி நான் கூகுள் பே பண்ணிடுறேன், என் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு சாவுன்னு சொன்னான். அப்போ ஸ்ரேயாந்தோ தேவையில்ல, அவள் ஆல்ரெடி 5K எனக்கு கொடுத்துட்டான்னு சொன்னான். அதை கேட்ட விகாஸ், ஓ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி உனக்கு காசு கொடுத்துட்டா போல அப்படின்னு சொல்லும் போது ஃபோன்ல இருந்து பிரார்த்தனா யார் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி கேட்டான். அப்ப டக்குன்னு ஸ்ரேயாந்த் காலை கட் பண்ணானா. அப்ப விகாஸ் அவனை பிடிச்சி, ஏய் நீ இன்னும் ப்ரப்போஸே பண்ணாம சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவனும் இல்லையேன்னா, என்ன சொல்றேன்னு கேட்ட உடனே ஓகே எனக்கு வேலை இருக்கு பாய்ன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து ஓடி போயிட்டான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என் தங்கச்சி என்கிட்ட வந்து, பிரார்த்தனா அவனை லவ் பண்றாளா, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, இது உண்மையா சொல்லி என்கிட்ட கேட்டாளா. அப்போ அவளுக்கு விகாஸ் கால் பண்ண உடனே விகாஸ் கிட்ட ஃபோன் பேசுறதுக்காக அவங்க வந்து கிளம்பி போயிட்டா. அவளும் விகாஸ் கிட்ட பேசி கிளம்பி போயிட்டா. அவன் சொன்னது என் மைண்டுக்குள்ள ரிமைண்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அவன் மைண்டுக்குள்ள இருந்தது என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா. ஆனா என் மண்டக்குள்ளதான் அவன் சொன்னதே திருப்ப ஓடிக்கிட்டு இருந்தது. ஏன் இந்த ஃபீல், எதுக்கு இந்த ஃபீல்னு தெரியும். கொஞ்சமா நான் ஜலஸ் ஆகிட்டு இருந்தேன். இதெல்லாம் அந்த பக்கம் நடக்க, அந்த பக்கம் விகாஸோட அப்பா பில்லி எடுத்து வச்சு பாத்துட்டு இருந்தாரு. விகாஸ கூப்பிட்டு, உன் தங்கச்சி 5000 புடவை எடுத்திருக்கா, உன் மாமியார் 5000 புடவை எடுத்திருக்காங்க, உன் குழந்தையா 10,000 புடவை எடுத்திருக்காங்க, உன் பொண்டாட்டி என்கேஜ்மெண்ட்டுக்கு 15,000, கல்யாணத்துக்கு 35,000 எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா 60,000 தான் வருது. இத தனியா வச்சுப்போம். இப்போ உங்க அம்மா ரவுண்டா 1,00,000, பாதிக்கு பாதி அதிகம். இதான் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு விகாச கூப்பிட்டு அவங்க அப்பா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா, உன் மாமியார் வீடு உனக்கு செலவு வைக்கூடாதுன்னு பாக்குறாங்கன்னு சொன்னாரு. அதை கேட்ட விகாசுமே ரொம்ப ஹாப்பியானாரு. அதுக்கப்புறம் அந்த பெல் எடுத்துட்டு போய் அவங்க அம்மாட்ட கேட்க போனாரா. அப்ப அவங்க அம்மாவோ, அம்மாடா உன் கல்யாணத்துல ஒரு புடவை கூட நான் எடுக்கக்கூடாதுன்னு நீடிக்கணர் வச்சாரா. நான் அம்மாடா, அம்மா ஒரு புடவை கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டவன் விகாசோ, நீ அம்மா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து திரும்ப வந்துட்டான். அதுக்கப்புறம் பிரார்த்தனோட சிஸ்டர் என் வீட்டுக்கு வந்து என் தங்கச்சி கையில ஒரு 3 சவரன் ஒரு தங்க வளையல அவ கையில போட்டு விட்டாங்களா. அப்போ அவங்க அவட்ட இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவளோ, எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நீ சொல்றதுக்குள்ள வேண்டான்னு சொல்லாத, இதை அக்செப்ட் பண்ணிக்கோ, இது என்னோட கிஃப்ட்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவ அமைதியானா. அதே சேம் டைம் ஆராத்யா அத்தைன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே அவங்க கிட்ட போய் எங்க பிரார்த்தனான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அவங்களோ, இல்லடாமா பிரார்த்தனை என் கூட வரல, அவன் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூடயா இல்ல மேனேஜர் கூடயான்னு தெரியல, ரொம்ப பிஸியா இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. மேனேஜர்னு சொன்ன உடனே ரொம்ப கடுப்பாச்சு எனக்கு. அந்த கடுப்பு என் மூஞ்சில அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அவளோட அக்கா என்கிட்ட, பிரார்த்தனோட அக்கா அதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டாங்களா. அப்ப நான் கிட்ட ஒன்னும் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி கிட்ட அவங்க வெல்கம் டு அவர் ஃபேமிலி
எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லி சொன்னாங்களா. அப்போ என் அம்மாவோ சாப்பிட்டு போகலான்னாங்க. அப்போ அவங்களும் என்கேஜ்மெண்ட் பண்ணுங்க அந்த விருந்தியை சாப்பிட்றேன்னு சொல்லி அவங்க எந்த கிளம்பி போனாங்க. விகாஸ் கிட்ட பேசிட்டு இருந்தவ திடீர்னு என்கிட்ட வந்து அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டா. அப்ப நான் அவகிட்ட என்ன ஹெல்ப்னு கேட்டேன்னா அதுக்கு அவ்வளோ இல்ல விகாஸ் ரெஸ்டாரண்ட் வர சொல்லி இருக்காருன்னா. அதுக்கு நான் அவகிட்ட அதுக்கே என்கிட்ட கேட்குற உண்மையை பார்க்கறதுக்கு நீ போலாம்ல என்ன. அப்ப அவ்வளோ இல்ல தனியா போனா நான் மாட்டிப்பேன் நீ என் கூட வாயேன்னு சொல்லி கேட்டாளா. அப்ப நான் அவகிட்ட ஐயோ நான் வரலம்மா நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணீங்க நான் என்ன தேர்ட் வீல அங்கே உட்காந்துருக்குவான்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ அக்கா ப்ளீஸ் கார்னா அவகிட்ட நோ சொன்னா. தென் அதுக்கப்புறம் என் தங்கச்சி தொடர்ந்து கெஞ்சி ஆரம்பிச்சாளா. ஸோ நான் அவகிட்ட ஓகே நான் வரேன்னு சொல்லி சொன்னேன். தென் அதுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்டாரண்ட் போனோம். அங்கே விகாஸ் எங்களுக்காக ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தாரு. அந்த கண்ணாடி ரூம்ல என்ன ஸ்பெசிஃபிக்னா உள்ள இருந்து பார்த்தா வெளியில எல்லாமே தெரியும், வெளியே இருந்து பார்த்தா உள்ள என்ன நடக்க தெரியாது. அதுதான் அங்கே யூனிக். எப்போ நாங்கள் அங்கே போனோம் உள்ள போய் உட்காந்த உடனே விகாஸ் என்ன பார்க்க நான் அவளை பார்க்கன்னு சொல்லி உட்காந்துருந்தேன். அப்போது நானே விகாஸ் கிட்ட என்ன நான் வந்து உட்காந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேனான்னு சொல்லி கேட்டேனா. அதுக்கு அவங்க 2 பேரும் அப்படி ஒன்றுமே இல்லையேன்னாங்க. அப்போ நான் கிட்ட இல்லை நானே போய் வெளியே உட்காருவான்னு கேட்டேன். அதுக்கு அவங்களும் நோ வேண்டாம் உங்களை யாராவது பார்த்தா நாங்கள் அங்கே மாட்டிப்போன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டேனா. அதுக்கு விகாஸோ சரி ஓகே உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை ஆர்டர் பண்ணுங்க சொல்லி சொன்னேன். அப்போ நான் கேட்டேன் அப்போ இந்த ரூம் ரிசீவ் பண்ணதுக்கு காரணம் நமக்கு தெரிஞ்சவங்க நம்மள யாரும் பார்த்துடக்கூடாது அதானேன்னு கேட்டேன். அப்போ அவனும் ஆமான்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள எங்க இருந்தோ பிராதனோட வாய்ஸ் கேட்டுச்சு. அப்போ என் மைண்டுக்குள்ள என்ன தோணுச்சுன்னா நேற்று ஃபுல்லாக அவளை பற்றி யோசிச்சுட்டு இருந்ததால இன்னைக்கு அவன் வாய்ஸ் கேட்குதான்னு சொல்லி நினைச்சேன். தூரத்துல இருந்து கேட்ட வாய்ஸ் ரொம்ப பக்கத்துல கேட்டுச்சா. நான் ஓப்பனாவே அவங்க கிட்ட கேட்டேன் மிஸ்டர் விகாஸ் எனக்கு தான் பிராதனோட வாய்ஸ் கேக்குதா இல்லை உங்களுக்குமே கேக்குதான்னு சொல்லி கேட்டேனா. அப்ப விகாஸோ கேக்குதாவா நம்ம முன்னாடியே அவதான் நிக்கிறா. அவ பிரார்த்தனோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு நேரம் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லி கேட்டாங்க. அவ பிரார்த்தனா நான் ஆல்ரெடி வந்துட்டேன் இவன் வரதுக்காக லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்க ஸ்ரேயாந்த ஒரு குத்து விட்டா. அவ பிரார்த்தனாவோ எங்களுக்கு ஆப்போசிட்டா வாங்க அங்க போய் உட்காரலாம்னு சொல்லி கூப்பிட்டு போனால. அப்பதான் எங்களுக்கு உரிய வந்துச்சு ஏன்னா ஆப்போசிட்ல போய் உட்காரும்போது நாங்க இங்க இருக்கிறதும் தெரியாது. ஸோ அந்த பக்கம் ஆப்போசிட்ல போய் உட்காரும்போது அங்கேருந்து சாப்பிட்டு வெளியே போனால் கூட தெரியாது. ஸோ நாங்கள் கேஷுவலாக உட்காந்தோம் ஏன்னா மாட்டிக்க மாட்டோம்ல அதனால. அப்போ கரெக்டாக அந்த ஸ்ரேயாந்த் நம்ம ஏன் அங்கே உட்காரணும் வாங்க அங்கே போய் உட்காரலன்னு சொல்லி எங்களுக்கு சைடில் இந்த டேபிளை காட்டினா. அப்போ அவங்க ஃப்ரெண்டும் ஸ்ரேயா சொல்கிறது கரெக்ட் தான் வாங்க போகலான்னு சொல்லி எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. அப்போது பிரார்த்தனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேர்கிட்ட நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்போ மீட் பண்ணீங்க சொல்லி கேட்டாங்களா. அப்போ ஸ்ரேயாந்த் என்ன பிரார்த்தனா நம்ம 2 பேரும் எப்போ ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லுவான்னு சொல்லி கேட்டானா. அவன் பிரார்த்தனா வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு அதை நீயே சொல்லுன்னா. அப்போ விகாஸ் எப்போ மீட் பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல வாங்க கேட்கலான்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் செம்ம மழை. ஓகே ரொம்ப மழை பெய்யுது குளிர்தேன்னு டீ குடிக்கிறதுக்காக டீ கடைக்கு போனேன். காஃபியை வாங்கிட்டேன். அப்படியே அங்கே பக்கத்தில் ஒரு பெஞ்ச் கிடந்து அங்கே போய் உட்காந்தா பெய்யுற மழை சாரலா அடிச்சுட்டு இருந்தது. கையில சூடான டீ இந்த மழை சாரல்ல டீ குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். அப்படியே ஆப்போசிட்ல பார்க்கும்போது ஒரு பர்சன் ஃபுல்லா மழையில நனைஞ்சிக்கிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஒரு பர்சனை பார்த்தேன். அதே சேம் டைம் என்ன பார்த்தேன் இங்க குளிர நடந்துக்கிட்டு நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அதே நடுக்கத்துல அங்க ஒரு பர்சன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னோடனே நான் ஓரமா ஓடி போய் மழையில் நனையாம என்னங்க மழையில் நனைஞ்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க வாங்க உங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டேன். என்னோடனே அவ என்னை பிடிச்சி மழையில் தள்ளி இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சொல்லி கொடுத்தாளா. நானும் வாங்கி சாப்பிட்டேன். அப்போ பிரார்த்தனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னோடனே அவன் இம்ப்ரெஸ் ஆயிட்டான்னு சொல்லி கேட்டோன்னே என்னோடனே பிரார்த்தனை இம்ப்ரெஸ் ஆயிட்டா கரெக்டானு சொல்லி கேட்டாங்களா. அப்போ ஸ்ரேயாந்த் இல்லை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆனாங்க. கூடவே ஸோ சேட் வேறு. ஆனால் ஸ்ரேயாந்த் சிரிச்சானா. அப்போ அவங்களும் என்னங்க ஜுரத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கீங்க அப்புறம் எப்படிங்க சிரிச்சிங்கன்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு ஸ்ரேயாந்தோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது சோகமானது தான் பட் என் பக்கத்துல பிரார்த்தனை இருந்தால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலன்னு சொல்லி கேட்ட உடனே ஆனா நீங்க வேற எனக்காவது பரவாயில்ல ஹை ஃபீவர் தான் அவளுக்கு டைப்பாயே வந்துருச்சு 10 நாள் பெட் அவுட்லயே எழுந்திருக்கலையே ஜெராஸ்ட் கிடந்தாங்க. என்ன தென் பிரார்த்தனா ஸ்ரேயாந்தே ஒரு மாதிரி லுக்கு விட்டாளா. என்னோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ப்ரைவசி வேணும்னா அந்த டேபிளுக்கு போங்கன்னு சொல்லி அந்த ஆப்போசிட் டேபிளுக்கு அவங்க 2 பேரையும் தள்ளி விட்டாங்க. தென் அவங்க 2 பேரும் அங்க போனாங்களா. அப்போ ஸ்ரேயாந்த் ஃபுட் ஆர்டர் பண்ண பிரார்த்தனா அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தா. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்காங்கன்னு சொன்ன உடனே விகாசம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது ரொம்ப கரெக்ட் தான் பார்க்க அவங்க கப்பல் கியூட்டா தான் இருக்குன்னு சொன்னா. என் கண்ணு செவுக்க ஆரம்பிச்சுதா. அதை பார்த்து என் தங்கச்சி என்னாச்சு உன் கண்ணுக்குன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு நான் கேட்டேன் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து அவங்க கப்பல்ஸ்க்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்களா. அதோட மட்டும் இருந்திருந்தா பரவாயில்ல. பக்கத்துல இருந்த 2மே அவங்கள பத்தியே பேசி இருந்ததுங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சல ஆரம்பிச்சுதா.
உடனே அங்கிருந்து நான் கிளம்பி போயிட்டேன். நான் டேரக்டா என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் போனேன். என் ஹஸ்பண்ட் என்கிட்ட நாளைக்கு நான் ரொம்ப பிஸின்னு சொன்னாரா. அப்ப நானே அவர்கிட்ட ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்க ரொம்ப பிஸி, என் கூட உங்களால வர முடியாது. ஓகே ஃபைன், எனக்கு தனியா தூங்கணும் போல இருக்கு. இன்னைக்கு பாப்பாவை அவங்க கூட தூங்க வச்சுக்கோங்க, குட் நைட்னு சொல்லிட்டு நான் ஆராத்தி அவர் கையில கொடுத்துட்டு தூங்க போயிட்டேன். நைட்டு ஃபுல்லா நான் பயங்கரமா யோசிச்சேன். நான் ஏன் பிரார்த்தனாவை பார்க்கும்போது இப்படி பண்றேன், இப்படியே இருக்கனே ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பிரார்த்தனா அன்னைக்கு ஃபுல்லாவுமே என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா. அதாவது பிரார்த்தனா அப்படின்னு சொல்ல முடியாது, பிரார்த்தனாவோட தாட்ஸ் எல்லாம் என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவுமே பிரார்த்தனா பற்றின தாட்ஸ் என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது. என்னால் நைட்டு சரியாக தூங்க முடியல. அடுத்த நாள் நான் என்கேஜ்மெண்ட்காக எழுந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன்னா அப்போ மாப்பிள்ளை சைட்லேருந்து ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. இப்போ பிரார்த்தனாவோ ஸ்ரேயாந்த் கூட வந்தா. எனக்கு ஏன் தெரியல, எனக்கு அவ கூட பேசணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ நான் தொடர்ந்து அவ கூட பேச ட்ரை பண்ணனா. பட் பிரார்த்தனா கூட அந்த ஸ்ரேயாந்த் ஏதோ ஒரு க்ளூ மாதிரி ஒட்டிக்கிட்டே தெரிஞ்சிட்டு இருந்தான். நானும் தொடர்ந்து அவகிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் ஆனா அவன் என்ன பார்க்க கூட இல்லை. இந்த என்கேஜ்மெண்ட் என் தங்கச்சிக்கு அவன் ரிங் போட்டாங்க. அடுத்ததா பத்திரிக்கை படிச்சாங்களா, தென் அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டு போனாங்க. அப்போ அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ நான் பிரார்த்தனாவுக்கு ஸ்வீட் எடுத்து போய் வைக்க போனேன்னா அப்போ ஸ்ரேயாந்த் என்ன ஸ்டாப் பண்ணி அவளுக்கு ஸ்வீட் பிடிக்காது, காரம் தான் பிடிக்குன்னு சொன்னான். அப்போ நான் ரொம்ப கோவமா அவனை பார்த்தேன்னா அவனும் வாயை மூடிக்கிட்டான். எனக்கு ஃபுல்லாகவுமே நான் அவகிட்ட ரொம்ப பேச ட்ரை பண்ணேன். ஆனால் ஒவ்வொரு அட்டம்ப்டும் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருந்தது. அப்புறம் எல்லாருமே ரிட்டர்ன் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. பிரார்த்தனா ஸ்ரேயாந்த் கூட தான் போனான். அப்போ ஸ்ரேயாந்த் பிரார்த்தனா கிட்ட பிரார்த்தனா ஏன் இப்படி பண்ற, அவங்க தான் அவங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்றாங்களே, அப்புறம் ஏன் இப்படி பண்ற, அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல என்கிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிட்ட, ஏன் நீ என்ன லவ் பண்ற மாதிரி ப்ரிட்டன் பண்ணி சுத்திட்டு இருக்கேன்னு கேட்டான். இப்போ பிரார்த்தனா அவன்கிட்ட ஏன் அவன் மேரிடான்னு சொன்னான். அது கேட்டு அவனும் ஆமா அவங்க மேரிடான்னு சொன்னான். அவன் பிரார்த்தனாவோ அவன் மேரிடான்னு சொன்னா. அதை கேட்ட ஸ்ரேயாந்த் ஆமா அவன் மேரிட் தான், அப்படி இருந்தோம் நீ ஏன் அவன் பண்ணி சுத்திட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு பிரார்த்தனாவோ ஒருவேளை நீ சிங்கிளா இருக்கவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள நீ மேரேஜ் பண்ணியே ஆகணும். பட் ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒருத்தவங்களை சூஸ் பண்ணினா இட்ஸ் நாட் அ பிக் டீல் மேன். டே எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அது ஏன்னா என்ன நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அது பிடிச்சதே இல்லை. யாராவது என்னை வச்சு தொட்டாங்கன்னா ஐ ஃபீல் லைக் டிஸ்கஸ்டிங். பட் இவ பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு அப்படி தோணுனதே இல்லை. அவன் என்னை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கிது. என்னை பார்க்கும்போதே நல்ல ஒரு ஃபீல் கிடைச்சதுன்னா ஒரு வேலை ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை இட்ரா, எனக்கு அவளை ட்ரை பண்ணும் அவ்வளோதான்னு சொன்னா. அதை கேட்ட ஸ்ரேயாந்த் கோபிநாத் சொல்றதான் நானும் சொல்றேன், ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன்ல, அது ரொம்ப தவறான செயல், வேண்டாம் விட்டுருன்னு சொல்லி வான் பண்ணான். ஆனால் அதை கேட்ட பிரார்த்தனாவோ ஒரே ஒரு டைம் அவ கூட இருந்துட்டுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவ கூட எந்த ஒரு கனெக்ஷன் வச்சுக்க மாட்டேன், ஒரு டைம் தான் சொன்னான். இஸ் அ ஃபேமிலி. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. பை. ஸோ ஃபேமிலி, பை.